ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு க்ரூம்ஸ் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 50+ ஏஜ் உள்ளவங்களுக்கு எப்படி இவ்வளோ அழகான ஒரு மேக்கப் அண்ட் ஹேர் டூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் ஸ்டைலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மேக்கப் முடிச்சுட்டு நம்ம ஹேர் டூ பண்ணோம் அப்படின்னா ப்ளோ ட்ரை பண்ணும்போதோ இல்லைன்னா மூவ்ஸ் போடும்போதோ நம்மளுக்கு வந்து மேக்கப்பில் படுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஹேர் ஸ்டைல். நான் வந்து அவங்க ஹேர் ஃபுல்லாகவே வந்து மூவ்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணாலுமே வந்து ஹேரில் நல்ல ஒரு ஹோல்டு இருக்கும் அண்ட் கொஞ்சம் டென்ஸாக காமிக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட் ஹேர், ஸ்கேல்ப்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 இன்ச் தான் வந்து லென்த் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து லென்த் கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஃபுல்லாக நான் வந்து மூவ்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஹேர் ஃபுல்லாக நல்லா மூவ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஹேர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு லிஃப்ட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா, இந்த ட்ரையர் வச்சு நம்ம வந்து ஒரு 50% ஆஃப் ஹேரை வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரில் ஆயில் இருக்கவே கூடாது, ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஹேரை நல்லா வெட் பண்ணிவிட்டு மூவ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டென்சிட்டி கிடைக்கும் அண்ட் ஹேர் வந்து நல்லா லென்த்தியாக கிடைக்கும். ஸோ இவங்களுடைய ஹேரில் நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு ஹோல்டு இல்லை அப்படின்றனால நான் வந்து டஸ்டிங் பவுடர் வச்சு டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹோல்டு கிடைக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஹேர் ரஃப் ஆகும். ரஃப் ஆகும்போது இன்னும் நல்ல ஹோல்டு இருக்கும். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், எனக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிற வரைக்கும் நான் அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டென்சிட்டி எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்ல ஒரு டென்சிட்டி கொடுக்குது. ஸோ ஹேர் ப்ரெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து ஹேர் செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி உங்கள் ஹேர் வந்து ப்ளோ ட்ரைலேயே 60% நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஹேர் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபைபர் வச்சு கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வந்து சைட்லலாம் ஹேர் செட் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். டெயில் கோம்ப் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்கும். ஸோ சென்டரில் வந்து எப்பயுமே, அதாவது ஸ்கேல்போடைய சென்டரில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இறங்குன மாதிரி இருக்கும், உள்ளே போன மாதிரி இருக்கும் ஹேர். ஸோ அங்கேயுமே வந்து இந்த ஃபோக் கோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ஒயிட் ஹேர், கிரே ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிளாக் ஸ்ப்ரே வச்சு நம்ம அதையும் ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க வந்து வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய சித்தப்பா தான். அவங்களுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபைனலி ஹேர் டூலாம் முடிச்சுட்டு நான் வந்து ஷைன் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்து நான் ஃபுல்லாக ஃபேஸை ப்ரெப் பண்ணிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கொஞ்சம் ஏஜ்டான பீப்புளுக்கு லைக் ஒரு 40+ இருந்தாங்க அப்படின்னாலே லிக்விட் ப்ராடக்ட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா லிக்விட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரை ஆயிரும். அவங்களுடைய ஸ்கின் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து லிக்விட் ப்ராடக்ட் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகி கேக்கி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து நல்ல க்ரீமியான ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் கவரேஜ் ப்ராடக்ட் என்றைக்குமே வந்து சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பில்டபிள் கவரேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிக்சிங் ஆயில் கிடைக்கும், ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணுற ஆயில் கிடைக்கும். லைக் இன்க்ளாட், ஃபார்வர் 52 அண்ட் பிஎஸ்சி இப்படி நிறைய பிராண்டில் இருக்குது. அஃபோர்டபுள்லையும் இருக்குது, ஹை எண்ட்லேயும் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மிக்சிங் ஆயில் வாங்கி நீங்கள் அதையும் ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அவங்க ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும், ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். அண்ட் பவுடர் செட் பண்ணும்போதுமே ரொம்ப மேட் ஃபினிஷில் இருக்கிற பவுடராக நீங்கள் வந்து போகாதீங்க. ரொம்ப ஹெவி ஃபினிஷிங்கில் இருக்கும்ல, லைக் ஹுடா பியூட்டியோடது கொஞ்சம் ஃபுல் கவரேஜாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பவுடர் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஹைட்ரேட்டிங்கான ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவங்களுடைய ஃபைனல் லுக் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், ரொம்பவே சட்டலாக சூப்பராக இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கள் சித்தப்பா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது, என்னுடைய கல்யாணத்துக்கு கூட நான் இந்த மாதிரி ரெடியானது இல்லை, எனக்கு 30ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் டெய்லி எனக்கு பண்ணி விடுவியன்ற மாதிரி கேட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் எங்கள் சித்தியுமே பார்த்துட்டு மேக்கப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரிவ்யூலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து
உடனே குரூப்பில் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாப்பா எனக்கு மேக்கப் பண்ணி விட்டா, ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நானும் உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னைய வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஜே மேக் ஓவர்னு இருக்கும். நான் வந்து சைடில் உங்களுக்கு ஐடி கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர். பை.